ஹாய் ஆல். வெல்கம் டு திரவோல் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு வந்து நம்ம கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கான 2022க்கான பிஓக்கு பார்க்கலாம். ஆல்ரெடி 2025 பார்த்துருந்தோம். ஸோ அதில நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதுலயும் வந்து நான் நெறையா புது இன்ஃபர்மேஷனும், ஒரு சில இன்ஃபர்மேஷன் ரிவைஸ் பண்ற மாரி குடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 to 3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்கும். ஸோ கண்டிப்பா எண்ட் வரைக்கும் பாருங்க. அது இல்லாம இன் பிட்வீன்ல நெறைய குவிஸ் கேட்டுருக்கோம். ஸோ அத வந்து கமெண்ட்ல வந்து ஆன்ஸர் பண்ண ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவால்ல. இல்ல தேடியாவது ஆன்ஸர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு ஆன்ஸர் பண்ண தான் நம்ம எக்ஸாம்ல வந்து அந்த தப்பு வந்து குறைக்க முடியும். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். த எனர்ஜி புரொடியூஸ்ட் அட் சீப்பர் காஸ்ட். அதாவது குறைந்த செலவில் வந்து எந்த மின்சாரம் வந்து உற்பத்தி செய்ய முடியும்னு கேட்குறாங்க. நீர்மின் சக்தி. இதில இன்னொன்னு என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உலக அளவுல அதிகமா பயன்படுத்துறது இந்த நீர்மின் சக்தி தான். கிட்டத்தட்ட 44%. ஸோ இது 2யும் லிங்க் பண்ணிக்கலாம். கம்மியா இருக்கிறங்காட்டி தான் நம்ம அதிகமா வந்து இத யூஸ் பண்றாங்கன்னு சொல்ட்டு. இது சார்ந்து பார்க்குறப்ப இந்தியால முப்பந்தல்ல வந்து காற்றாலை உற்பத்தி வந்து அதிகமா இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட 3 × 500 அது ஷார்ட்கட்காக ஓகேவா? முப்பந்தல்னா 3ன்னு வச்சுக்கங்க. அப்ப 3 ஆல டிவைட் பண்ற நம்பர் தான் வரும். அப்ப 1500. நான் ஷார்ட்கட்காக இது போட்டிருக்கேன். ஓகேவா? 3 × 500 1500. 1500 மெகாவாட் வந்து முப்பந்தல் வந்து உற்பத்தி ஆகுது. இது புக் லைனு. அதே மாரி சோலார் வந்து எங்க ஃபேமஸ்னா கமுதி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, சோலார் பேனல கமுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அது கமுத்தி வச்ச மாரி தான இருக்கும். அப்ப கமுதி கிட்டத்தட்ட 648 மெகாவாட் இங்க வந்து உற்பத்தி பண்றாங்க. இது நெறைய டைம் கேட்டுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா அந்த ரேங்க் இது நம்ம ஷார்ட்ஸ்ல கூட ஒருக்கா போட்டிருந்தேன் ஸ்டார்ட்டிங்ல. இப்போ ரீசென்ட்டா எப்படி இருக்குன்னா, இந்தியா 2 இதுக்குமே பார்த்துட்டீங்கன்னா, சோலாருக்கு என்ன ரேங்க் வருதோ, அதே தான் ஓவராலுக்கு வரும். இப்ப இந்தியா வந்து சோலார்ல வந்து 3 பிளேஸு. அப்போ ஓவரால்லயும் 3. தமிழ்நாடு வந்து சோலார்ல 4த் பிளேஸு. அப்போ ஓவரால்லயும் 4த். இது 2 முடிஞ்சதா? அடுத்து காற்றாலை பொறுத்தளவு 2க்குமே ட்ரிக் இருக்கு. என்னன்னா, இந்தியாவ பொறுத்தளவு 4 பக்கம் இருந்து காத்து வீசுமா? அப்ப 4வது பிளேஸு. அதே தமிழ்நாட்ட பொறுத்தளவு என்ன ஷார்ட்கட்னா, எங்க வந்து கடற்கரை இருக்குமோ, அங்க வந்து அதிகமா காத்து வீசும். ஸோ இந்தியாவுல நம்ம என்ன பார்த்துருக்கோம், குஜராத்ல வந்து கடற்கரையோட நீளம் வந்து அதிகம். தமிழ்நாடு வந்து 2ண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட 1070 கிலோமீட்டர் வரும். ஸோ அப்ப தமிழ்நாடு தானே 2ண்ட் லென்த்தியஸ்ட்டா இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க காத்து அதிகமா வீசும். ஸோ அங்க வந்து காற்றாலை உற்பத்தி வந்து நம்ம அதிகம்னு வச்சுக்கலாம். ஸோ காற்றாலையில தமிழ்நாடு 2ண்ட், இந்தியா வந்து 4த். இவ்வளவு தான் ஓவராலா இந்த கொஸ்டின் பத்தி குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஷாக் அப்சர்வர்ஸ். அதாவது அதிர்வு தாங்கிகள். நம்ம இப்ப இந்த பைக்லலாம் வந்து அந்த வைப்ரேட் ஆகும். அத வந்து தாங்குறதுக்காக ஒரு சில டூல்ஸ்லாம் இருக்கும்ல. அதுல என்ன இது வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. என்ன எஃபெக்ட்னா, இம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கணத்தாக்கு விசை. கணத்தாக்கு விசை நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா, நம்ம இப்ப ஒரு கிரிக்கெட் பால் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து கையில பட்டு அதிர்ந்துட்டு கீழ போகும். இல்ல கேட்ச் பிடிக்கிறோம். அந்த விதிய தான் வந்து இம்பல்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது குறுகிய காலத்தில் மிக அதிக விசை. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? எஃப் இன்டு டெல் டி. எஃப்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அடிக்குது. ஒரு ஸ்மால் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. அதான் டெல் டி. அப்ப எஃப் இன்டு டெல் டி தான் அந்த கணத்தாக்கு விசைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயினா வந்து ஆ வெஹிக்கிள் அப்சர்வபிள்ல யூஸ் பண்றாங்க. அந்த வைப்ரேட் ஆகாம இருக்கறக்கு. அதே மாரி கிரிக்கெட் கேட்ச் பிடிக்கிறோம்ல, அந்த இது. இது வந்து புக்லயே இருக்கு இந்த எக்ஸாம்பிள்லாம். அத அப்படியே கேட்டுருக்காங்க பார்த்துக்கங்க. அடுத்து வந்து மீதி ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, சாரி 3 லா குடுத்துருக்காங்க. நம்ம அந்த 3 லா பார்த்துக்கலாம். அது இல்லாம கிராவிடேஷன் லாவும் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிராவிடேஷன் லா சொல்லிர்றேன். கிராவிடேஷன் லா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு பூமி இருக்கு. அது வந்து நிலாவ வந்து ஒரு ஈர்ப்பு விசையால ஈர்த்துட்டுருக்கும். அதேமாரி சூரியன் வந்து பூமிய இது பண்ணிட்டு இருக்குமா? ஸோ அதுக்கு நடுவுல எவ்வளோ ஈர்ப்பு விசைன்னு கண்டுபிடிச்சா நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு சில இத வச்சு இன்னொரு பேராமீட்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா தான் F G இன்டு m1 m2 டிவைடட் பை r ஸ்கொயர். இதுல m1 m2ங்கிறது என்னன்னா, 2 அந்த இப்போ பூமி இருக்கு, நிலா இருக்குன்னா, அதனோட மாஸ். ஓகேவா? m1ங்கிறது பூமியோட மாசு, m2ங்கிறது வந்து நிலாவோட மாசு. rங்கிறது வந்து 2க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ இதுல ஏதோ ஒரு வேல்யூ வச்சு நம்ம இன்னொன்னு வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். இது தனியா பார்த்துக்கங்க. அடுத்து வந்து நியூட்டனின் முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதியா? கீழ எழுதியிருக்கு பாருங்க. முதல் விதினா, அண்டத்தில் உள்ள எந்த ஒரு பொருளும் தன்னோட நிலைய வந்து புறவிசை ஒன்று செயல்படாத வரை, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் குடுக்குற வரைக்கும் அது அதே பொசிஷன்ல தான் இருக்கும்.
ஒண்ணா மூவ் ஆயிட்டுருக்கும், இல்ல ஸ்டாப் ஆயிட்டுருக்கும். நம்ம ஏதேனும் ஃபோர்ஸ் குடுத்தா தான், அது ஒண்ணா ஸ்டாப் ஆகும், இல்லன்னா மூவ் ஆகும். ஓகேவா? அந்த அண்டத்தில் உள்ள ஒரு பொருள் தன் நிலைய வந்து மாற்றாது. அன்டில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ற வரைக்கும். அதே செகண்ட் வந்து விசையின் விதின்னு சொல்லுவாங்க. F = ma. இந்த ஃபார்முலா மட்டும் இது தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் தேர்ட் லா. இத அடுத்த பேஜ்ல குடுத்திருப்பேன். தேர்ட் லா பொறுத்தவரைக்கும், எந்த ஒரு செயலுக்கும் எதிர் செயல் உண்டு. இது மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. ராக்கெட்ல. இப்ப ராக்கெட் என்ன ஆகுது? அந்த ஃபயர் வந்து கீழ வந்து புஷ் பண்ணி தள்ளுறப்ப அது மேல போகுதா? இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, அந்த பறவை இருக்குதுல்ல, அது வந்து ரெக்கைய வந்து கீழ அமுக்க அமுக்க மேல போகும். இன்னொன்னு என்னன்னா, நீச்சல் அடிக்கிறப்போ, நம்ம கைய வந்து நல்லா உந்தி தள்ள தள்ள முன்னாடி ஃபார்வர்ட் போவோமா? ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா, நியூட்டனோட 3 லா அப்படி தான் செயல்படுது. ராக்கெட் மட்டும் இன்னொரு எக்ஸ்ட்ரா லா ஞாபகம் வச்சுங்க. விதி. ஓகே. நேர்கோட்டு உந்த விதி. கரெக்ட். நேர்கோட்டு உந்த விதின்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதாவது ராக்கெட்டுக்கு மட்டும் 2 விதி இருக்கு. நியூட்டன் 3 லா ஒண்ணு. அதுவும் நேர்கோட்டு உந்த விதி. அதாவது நேரா போயிட்டே இருக்கும். இவ்வளோதான். ஸோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, மலேரியா. மலேரியாவ பொறுத்தளவு அனாபிளஸ் கொசு. ஓகேவா? லா வந்தா லா வரும். அப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப மலேரியாவ பொறுத்தளவு 4 வேரியன்ட் இருக்கும். அதாவது 4 இதால பரவும். ஒண்ணு வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்மோடியம் மலேரியே, அதுக்கப்புறம் ஃபால்சிபாரம், அதுக்கப்புறம் ஓவலே. இந்த 4 டைப் இருக்கு. ஓகேவா? அந்த ஒட்டுண்ணி. அதுல வந்து எது டேஞ்சரஸ் ஆனதுன்னா, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம். இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. மத்ததெல்லாம் ஓரளவுக்கு லைட்டா தான் இது பண்ணும். இது ரொம்ப டேஞ்சரானது. அத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. எது டேஞ்சரஸ்ன்னு கேட்டா, மலேரியால அதனோட ஒட்டுண்ணியான பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம். அதான் டேஞ்சரஸ் ஆனது. இது அனாபிலஸ் கோர்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோமா? மீதி 2 கோர்ஸ் வந்து இந்த நோய் உருவாக்குறது. ஒண்ணு வந்து கியூலெக்ஸ் கோர்ஸு. அது வந்து யானைக்கால் நோய் உருவாக்கும். இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, கியூல நின்னு நின்னு கால் யானை மாரி வீங்கிருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அதான் கியூலெக்ஸ் கோர்ஸ்னா யானைக்கால் நோய். இதே அந்த ஏடிஸ் எஜிப்தி அந்த கொசு பார்த்துட்டீங்கன்னா, 3 இதுக்கு வரும். ஒண்ணு டெங்கு, இன்னொன்னு ஜிகா வைரஸ், இன்னொன்னு வந்து சிக்கன் குனியா. ஓகேவா? இது வந்து ஏடிஸ்ன்னு வந்தா டேன்னு வந்து டெங்கு வந்துரும். ஸோ அத வச்சு நம்ம லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து அவ்வளோதான். அடுத்து வந்து அமிலத்தன்மையை அதிகரிக்கும். அதாவது இப்போ அசிடிட்டி வந்து அதிகமானா என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்ப நம்ம அசிடிட்டி இது பண்ணா என்ன பண்ணணும்? நியூட்ரல் பண்ணணுமா? அப்ப காரத்த வந்து சேர்த்துனா அது 2ம் மிக்ஸ் ஆயி நியூட்ரல் ஆயிரும். இதுக்கு நீங்க நார்மலா இந்த அல்சர்லாம் வரப்போ அந்த இது யூஸ் பண்ணுவாங்கல்ல, பிங்க் கலர்ல ஒரு மருந்து அதுதான் அது. மெக்னீசியம் பால்மம்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கங்க MgOH2. மேபி ஃபார்முலா கூட குடுத்து கேட்கலாம். இது சார்ந்து பார்க்குறப்போ நம்ம தேனீ இருக்குல்ல, தேனீ கடிக்கிறப்போ ஆசிட் வந்து உள்ள வந்துரும். ஸோ அத வந்து சரி பண்றதுக்காக நடுநிலையாக்குறதுக்காக காரம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல என்ன காரம் யூஸ் பண்ணுவோம்னா, சுண்ணாம்பு தடவுவாங்க. ஓகேவா? ஸோ தேனீ கடிக்கிறப்போ சுண்ணாம்பு தடவுனா நல்லது. ஏன்னா, தேனீல அமிலம் இருக்கு. நம்ம சுண்ணாம்ப கொண்டு வந்து தடவுறப்போ, அது வந்து நடுநிலை ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஜஸ்ட் ஒன் டைம் கொஸ்டின் தான். சும்மா ஷார்ட்கட் மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. நீர்க்குழாய் போன்றது வந்து அரசியல் கட்சிகள், வாக்காளர்களும் அரசாங்கத்திற்கும் இடையேயான சமூக சிந்தனையை எடுத்துச் செல்லும். அதாவது அரசியல் கட்சி வந்து எப்பவுமே மக்களுக்கும், அரசாங்கத்துக்கும் நடுவுல ஒரு பாலமா செயல்படும்னு சொல்லுவாங்க. அது வந்து நீர்க்குழாய் ஒரு பைப் மாரி செயல்படுதுன்னு சொல்றாங்க. அது சொன்னது வந்து பார்க்கர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கங்கன்னா, பார்க்கர் பென் இருக்கும்ல, அதில குழாய் இருக்கும். அதில தான் நம்ம இங்க் ஊத்தி எழுதுறோமா? ஸோ அத வச்சு நீர்க்குழாய்னா பார்க்கர்ன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து நிதி கூட்டாட்சி. நிதி கூட்டாட்சியோட மெயின் இது என்னன்னா, காஸ்ட் எஃபிஷியன்சி. நிதியோட கூட்டாட்சின்னு வருதா? ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா காஸ்ட் எஃபிஷியன்சி வரும். அத வச்சு நம்ம ஈஸியா போட்டுறலாம். மீதியெல்லாம் ஜெனரலா தான் இருக்கு பாயிண்ட்டு. இது மட்டும் தான் மனி ஓரியன்டடா வருது. அத வச்சு நம்ம யோசிச்சு போட்டுறலாம். இது சார்ந்து வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஃபெடரலிசம் வந்து 3ஆ பிரிப்பாங்க. ஓகேவா? சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவு, நிதி உறவு. ஓகேவா? சட்டமன்றத்து உறவ பொறுத்தவரை 245லேருந்து 255 ஆர்டிக்கிள் வரைக்கும் வரும். அதே நிர்வாகம்னா 256 அது. அதுலேருந்து 63 வரைக்கும். அதுக்கப்புறம் நிதி வந்து உடனே 264ன்னு போட்டுறாதீங்க. 268லேருந்து 293 வரைக்கும் வரும். இதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 இருக்குல்ல, சட்டமன்றம் மற்றும் நிர்வாக உறவுகள். அது வந்து பார்ட் 11ல வரும். ஓகேவா? அதே நிதி உறவு
ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் வந்து பார்ட் 12ல வரும். அடுத்த கொஸ்டின். இது சீன நீர்குண்டு திட்டம் குடுக்குறாங்க. நம்ம அத பத்தி ரொம்ப வேணாம். ஃபர்ஸ்ட் மெயினா வந்து அந்த நதிய பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிரம்மபுத்திரா நதி. பிரம்மபுத்திரா நதிய பொறுத்தளவு திபெத்ல செமாயங்டங் அப்படிங்கிற அந்த ஏரியிலேருந்து உருவாகும். ஓகேவா? ஸோ அது ஸ்டார்ட் பண்ற இடத்துல அங்க திபெத்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சாங்போன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட மொத்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே இருக்கறதுலயே பெருசு. ஆனா இது என்னன்னா, இது ஃபுல்லா மேலேயே இது பண்ணிரும். திபெத்லயே எல்லா எல்லா லென்த்தையும் விட்டுட்டு, இந்தியால வந்து ஒரு 900 கிலோமீட்டர் தான் பாயுது. அதனால இது பெருசா இது பண்ணல. நம்மள பொறுத்தளவு தெரியும். இந்தியால ஃபுல்லாவே பாயற லாங்கஸ்ட் ரிவர் எதுன்னா, அது வந்து கங்கை. ஓகேவா? கிட்டத்தட்ட 25, 25 கிலோமீட்டர் அது புக் லைனு. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இதுவும் புக் லைன் தான். 2900 கிலோமீட்டர் மொத்த லென்த்து. அதுல இந்தியால பாயறது எவ்வளோன்னு கேட்டா 900 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் அந்த அருணாச்சல் பிரதேசத்தில பிரம்மபுத்திரா ரிவர் வந்து எங்க என்ட்ரி ஆகும்ன்னு கேட்பாங்க. அது வந்து திகாங். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஏபின்னா அருணாச்சல் பிரதேசம்னு அர்த்தம். அவ்வளோதான் இத பத்தி. அதே சிந்து நதி எங்க உருவாகும்னா, மானசரோவர் ஏரின்னு சொல்லுவாங்க. அதே இடத்துல தான் மானசரோவர் ஏரியில. அதே மாரி யமுனை வந்து யமுனோத்திரின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் முகமது கவான் பத்தி குடுத்துருக்காங்க. எந்த குற்றச்சாட்டுக்காக அவர் வந்து கொல்லப்படுறாருன்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து போலியான தேச துரோக குற்றச்சாட்டு. அதாவது அவர் நெறைய சக்சஸ் இது பண்ணுவாரு. ஸோ மன்னர் வந்து போட்டு விட்டுருவாங்க அவரு அப்படி இப்படின்னு. அவர விசாரிக்காமயே தூக்குல போட்டுருவாரு. கொன்றுவாங்க மொத்தத்துல. அந்த மன்னர் யாருன்னா 3ஆம் முகமது ஷா. ஓகேவா? முகமது கவான் வந்தா முகமது ஷா வருவாரு. 3ஆம் முகமது ஷா. ஆனா முகமது கவான பத்தி மெயினா அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. என்னன்னா, 3000 கையெழுத்து அதாவது 3000 கையெழுத்து பிரதி இருக்கிற ஒரு லைப்ரரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. மேனுஸ்கிரிப்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது இருக்கிற மாரி ஒரு லைப்ரரி பிடார்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸு. நம்ம அது சார்ந்து பார்க்குறப்போ, விஜயநகர பேரரசு, பாமனி அரசு எப்ப வந்துன்னு பார்த்துக்கலாம். 1336ல விஜயநகர பேரரசு. 10 வருஷம் கழிச்சு 1347ல பாமனி அரசு வந்திருக்கும். அந்த எண்ட்ல வந்து இவிங்க 2 பேத்துக்குமே சண்டை வந்துரும். விஜயநகர, பாமனி அரசுக்கு நடுவுல. அது எப்ப வந்து பெருசாகி, அதுல வந்து பாமனி சுல்தான்ஸ் வந்து ஜெயிக்கிறாங்கன்னா, 1565ல. ஓகேவா? இந்த இதுவும் அடிக்கடி கேட்டுருக்காங்க. அதனோட போர் பேர் என்னன்னா, ராட்சச தங்கடி இல்லன்னா பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா. இது ரொம்ப ஃபேமஸான போர். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா இல்ல ராட்சச தங்கடி 1565ல. நெக்ஸ்ட் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. தனது முதல் தொழில்ல வந்து சூரத்ல வந்து எந்த முகலாய பேரரசரோட அனுமதி வாங்கி ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது எந்த முகல் எம்பரர்ல பர்மிஷன் வாங்கிட்டு எஸ்டாபிஷ்டு ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி இன் சூரத். ஜஹாங்கீர்ட்ட தான் வாங்கியிருப்பாங்க. 2 பேர் மெயினா வருவாங்க. ஃபர்ஸ்ட்டு 1608 ஆர் 9 அதுல வந்து வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்திருப்பாரு. ஆனா, அவருனால அவ்வளோக்கா இது பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் அவிங்களா பார்த்து என்ன பண்றாங்க, ஜஹாங்கீர் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு போர்ச்சுகீஸ விட இவங்க பெஸ்ட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சூரத்ல மட்டும் குடுத்துருப்பாரு. அது எப்பன்னா 1613ல. அதுக்கப்புறம் மறுபடியும் தாமஸ் ரோ வந்திருப்பாரு. அதுவும் கேட்பாங்க. எப்போ வந்திருப்பாருன்னா 1614 ஒரு சில இடத்துல பாஞ்சுன்னு குடுக்குறாங்க. அவரு வந்து அதுக்கப்புறம் ஒரு சில பிளேஸஸ்லாம் வாங்கியிருப்பாரு. ஸோ இவ்வளோதான். மெயினா 1608, 9 அந்த ரேஞ்சுல வில்லியம் ஹாக்கின்ஸு, 14 பாஞ்சுல தாமஸ் ரோ, ஜஹாங்கீர் அவை. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க போதும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். பானிபட் வார் வந்து மொத்தம் 3 நடந்திருக்குமா? ஃபர்ஸ்ட்டு வந்து 1526 அடுத்து 1556 இது 2 ஈஸி. அதுவும் ஆட்களும் ஈஸி தான். ஃபர்ஸ்ட்டு பாபரு, அதுக்கப்புறம் அவரோட பையன் அக்பரு. ஃபர்ஸ்ட்ல என்ன ஸ்பெஷல்னா, அந்த இப்ராஹிம் லோடி இருப்பாரு. அவரு தான் வந்து லோடி வம்சத்தின் கடைசி மன்னர்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஹெமுவ தோற்கடிச்சிருப்பாங்க. அது 2 ஈஸி. அடுத்து வந்து 3ர்ட்ல வந்து அகமது ஷா அப்தலி வருவாரு. 1761ல. இவங்க வந்து மராத்தியர மெயினா தோற்கடிச்சிருப்பாங்க. இதுல என்ன ஃபேமஸா சொல்லுவாங்கன்னா, மராத்தியரின் ஆட்சிக்கு சாவுமணி அடித்தவர்ன்னு கேட்பாங்க. அது யாரும் இல்ல, அந்த அகமது ஷா அப்தலி. இவரோட இன்னொரு பேர் இருக்கு. அது என்னன்னா, அகமது ஷா துரானி. இங்க கன்டின்யூ ஆகும். ம அகமது ஷா துரானி மராத்தியரின் ஆட்சிக்கு சாவுமணி அடித்தவர். அது அந்த சிந்து சமவெளி பகுதி வந்து கேட்டிருக்காங்க. லோத்தல பொறுத்தளவு குஜராத்ல இருக்கும் நம்மளுக்கு தெரியும். இது வந்து கப்பல் துறைமுகம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் லோத்தல்னாவே அது கடற்கரை இதுவா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா
செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம்லாம் அங்க இருந்திருக்கு. அது சார்ந்து பார்க்குறப்போ மத்த பாயிண்ட் என்னன்னா, காளிபங்கன். இது வந்து ராஜஸ்தான்ல இருக்கும். காளிபங்கல் என்ன ஃபேமஸ்னா 3 இது ஃபேமஸு. ஒண்ணு உளுநிலம், இன்னொன்னு வந்து யாகம் நடத்துனதுக்கான சான்று இருக்கும். அதே மாரி ரெட்டை சாகுபடி இருக்கும். இது எல்லாமே அங்க ஃபேமஸு. நெக்ஸ்ட்டு சன்குதாரோ. சன்குனா சிந்து. ஓகேவா? சன்குதாரோ சிந்து. அதுல மொஹஞ்சதாரோவும் சிந்து தான். அம்ரி. இதெல்லாம் சிந்து பகுதி. அந்த மேல எழுதியிருக்கு. அத பார்த்துக்கங்க. அடுத்து சர்கோட்டா. சர்கோட்டா அதெல்லாம் வந்து குஜராத்ல வந்துரும். ஓகேவா? அடுத்து மெயினா பார்த்துட்டீங்கன்னா, லோத்தல், தோலவீரா, சர்கோட்டா. அது மேல எழுதியிருக்கு பாருங்க. லோத்தல், தோலவீரா, சர்கோட்டா. இது எல்லாமே குஜராத்து. ராஜஸ்தான் நம்ம பார்த்துட்டோம். உளுநிலம், யாகம், ரெட்டை சாகுபடி. ஹரியானால வந்து பனாவலி, ராக்கி கர்கி. ஓகேவா? இந்த பனாவலி வந்து சில இடத்துல வந்து ராஜஸ்தான் குடுத்துருப்பாங்க. ஆனா ஹரியானா தான் கரெக்ட். ஓகேவா? ஹரியானால பனாவலியும், ராக்கி கர்கியும். இதுல இன்னொன்னு என்னன்னா, ரீசென்ட்டா வந்து ராக்கி கர்கி தான் லார்ஜஸ்ட் சைட்ன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி மொஹஞ்சதாரோ இருந்துச்சு. ஆனா ரீசென்ட்டா அந்த எக்ஸ்கவேஷன் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுறப்போ, ராக்கி கர்கி வந்து லார்ஜஸ்ட் சைட்டா மாறியிருக்கு. நெக்ஸ்ட்டு துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும்போது அவரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. அதாவது வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டா ஆக்ட் ஆகுறப்போ, எப்படி வந்து அவர் ரிமூவ் பண்ணலான்னு கேட்குறாங்க. கீழவையில் தீர்மானம் இயற்றுவதன் மூலம். அதுக்கு கீழவைன்னு கிடையாது. மேலவையில 2 பக்கமே எங்க வேணாலுமே வந்து அவைங்க தீர்மானம் வந்து இயற்றலாம். ஓகேவா? அதாவது 1/4 வந்து இயற்றுவாங்க. ஏதேனும் ஒரு வகையில. ஸோ கீழவையில் மட்டும்லாம் கிடையாது. தலைமை நீதிபதி அனுமதி கிடைத்த அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. இந்திய தலைமை வழக்கறிஞர் அனுமதி. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. அவைங்கலாம் கீழ தான். இதுதான். டி ஆப்ஷன் தான் கரெக்ட்டு. குடியரசுத் தலைவர் வந்து எப்படி வந்து பதவி நீக்கம் செய்வாங்களோ, அதே முறை அதாவது துணை குடியரசுத் தலைவர் வந்து ஒரு குடியரசுத் தலைவரா ஆக்ட் ஆகுறப்போ, அவர் குடியரசுத் தலைவராவே தான் செயல்படுவாரு. ஸோ அவரோட அதிகாரம், அவைங்கள பதவி நீக்கம் செய்ற முறை எல்லாமே குடியரசுத் தலைவருக்கு என்னவோ அதே தான். சேலரி முதற்கொண்டு. அப்போ வந்து நார்மலா இருக்கிறப்ப என்ன சேலரி வாங்குவாரு? துணை குடியரசுத் தலைவருக்கு எதுவும் சேலரி இருக்கான்னா, அதுக்குன்னு ஒரு சேலரியே கிடையாது. மாநிலங்களவை உறுப்பினராவோ, தலைவராவோ இருக்கார்ல, மாநிலங்களவை தலைவர் தான அவரு. அதுக்கான ஒர்க்குக்காக தான் அவருக்கு வந்து சேலரி வந்து குடுத்துட்டு இருப்பாங்க. துணை குடியரசுத் தலைவருக்குன்னு தனி சேலரி கிடையாது. ஓகேவா? ஸோ, இவரு வந்து எவ்வளோ நாள் வந்து மேக்ஸிமம் அப்படி இருக்கலான்னா, லைஃப் லாங் இருக்கலாமா? இல்ல. 6 மந்த் தான் இருக்குன்னா, அதுக்குள்ள அடுத்த புதிய குடியரசுத் தலைவர் வந்து செலக்ட் பண்ணிருவாங்க. அதான் ரூல்ஸு. நெக்ஸ்ட்டு கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு. ஹை கோர்ட் வந்து வராது. ஏன்னா, சுப்ரீம் கோர்ட் தான் அபெக்ஸ் பாடி. நம்ம கடைசியா அங்க தான் போய் நிப்போம். ஹை கோர்ட்டுங்கிறது வந்து அதுல குடுக்குற டிசிஷன் மேபி மாற்றப்படலாம். பட் சுப்ரீம் கோர்ட் சொல்ட்டா மோஸ்ட்லி அது ஃபைனலா இருக்கும். ஸோ, அதுதான் வந்து அரசியலமைப்பின் பாதுகாவலர்ன்னு சொல்றாங்க. அதாவது கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதான் எக்ஸ்ப்ளனேஷன்லயும் குடுக்குறாங்க. அரசியலமைப்பின் இறுதி விளக்கம் குடுக்குறது வந்து சுப்ரீம் கோர்ட் தான். அது எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ அது ஆக்சுவலி ஜேஆர் ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிகிள் 13 ரிட் இருக்கும்ல, நீதி பேராணை. அது வந்து ஆர்டிகிள் 32 இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அது பண்றாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து சென்ட்ரல் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மத்திய அளவுல வந்து இந்த சென்ட்ரல் செக்டார் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும்ல. இந்த பெல்லு இந்த மாரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும்ல. அதுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு குடுக்குறது தான் இவங்களோட மெயின் ஒர்க்கு. 1969ல வந்திருக்கும். இது சார்ந்து பார்க்குறப்ப நம்ம பிஎஸ்எஃப் தெரிஞ்சுக்கலாம். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு. இது ஈஸி தான். பாகிஸ்தான் வார் வரப்போ இத உருவாக்கியிருப்பாங்க. அந்த பார்டர் வந்து பாதுகாக்கிறதுக்காக. ஸோ அது வந்து 1965ல. 1969ல நம்ம ஜென்ரலா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். 3 ஆணையம் வந்திருக்கும். ஓகேவா? ஒண்ணு வந்து சட்டநாதன் ஆணையம். அது எதுக்காகன்னா, அந்த இடஒதுக்கீடு சம்மந்தமா வந்திருக்கும். 1969ல 49% தமிழ்நாட்ல குடுத்துருப்பாங்க. அது இவரோட பரிந்துரைப்படி தான். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போலீஸ் கமிஷனும் 1969, ராஜமன்னார் கமிஷனும் 1969. ராஜமன்னார் தெரியும்ல? மத்திய மாநில உறவுகள வந்து ஆராயறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஒருவர் வந்து எப்ப வந்து தன்னோட குடியுரிமை வந்து நீக்க முடியாதுன்னு கேட்கிறோம். மெயினா வந்து போர் நடக்கிறப்போ. இத நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னா, போர் நடக்கிறப்போ நெறைய பேரு வந்து வெளில போக ட்ரை பண்ணுவாங்க எஸ்கேப் ஆகறக்கு. ஸோ, அப்ப வந்து குடியுரிமை வந்து குடுக்க மாட்டாங்க. எங்கேயுமே போ முடியாது. நாட்டுலருந்து போராடி தான் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்ட் வந்து குடியுரிமைனா ஜெனரலா தெரியும். செகண்ட் பார்ட்டு ஆர்டிகிள் வந்து 5லேருந்து 11 வரைக்கும் வரும். இதுல வந்து 11 என்னன்னா, பாராளுமன்றம் வந்து குடியுரிமை சார்ந்த சட்டங்கள வந்து இயற்றிக்கலாம்.
ஸோ அதன் பேஸ் பண்ணி தான் வந்து 1955ல ஃபர்ஸ்ட்டு குடியுரிமை சட்டம் வந்து வந்திருக்கும். ரீசென்ட்டா வந்து 2019 வந்து இத அமெண்ட் கூட பண்ணியிருப்பாங்க. அதே மாரி காமன்வெல்த் குடியுரிமை. அதுவும் வந்து 1955ல வந்திருக்கும். ஆனா 2003ல வந்து அதனோட பண்பு வந்து கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் கூட்டியிருப்பாங்க. சுத்தமா தூக்கியிருக்க மாட்டாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அதுல. நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் பிரியாம்பிள வந்து வர்ணிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்ப கீனோட்ன்னு யார் சொல்றான்னு கேட்கறாங்க. அது வந்து எர்னஸ்ட் பெர்க்கர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, பார்க்கர் பென் ஞாபகம் வச்சுட்டோம். அதாவது கீனோட்னா முக்கியமான நோட்ஸ்லாம் எதுல எழுதுவோம்னா, பார்க்கர் பென்ல எழுதுவோம். அதான் ஷார்ட்கட்டு. ஒவ்வொன்னுக்கும் ஷார்ட்கட் சொல்றேன். ஓகேவா? இப்போ கீனோட்னா இது. அதே வெறும் கீ அப்படின்னு வந்தா தாகூர்தாஸ் பார்கவா. ஓகே. இத 2ம் குழப்பிக்கக்கூடாது. அது பார்க்கர் பென்னு ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சுக்கங்க. கீனோட்டு. அதே பார்கவானா கீ இல்லன்னா சோலு, ஜுவல்லு. இது எல்லாமே பிரியாம்பிள் வந்து இது கீ, சோலு, ஜுவல்லு. இதெல்லாம் சொன்னது வந்து தாகூர்தாஸ் பார்கவா. அதே மாரி ஐடி கார்டுன்னு சொன்னா பால்கிவாலா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த பால் வந்து ஊத்துறக்கோ, இல்ல வந்து வாங்குறதுக்கு என்ன ஒரு அட்டை வச்சிருப்போமா, அதான் ஐடி கார்டு ஞாபகம் வச்சுக்கங்க. பால்னா ஐடி கார்டு. நெக்ஸ்ட் முன்சினா ஜாதகம். அதாவது ஜாதகம் என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே கணிச்சுருவாங்கல்ல, அதான் முன். அப்ப ஜாதகம். நீண்ட கால கனவுனா ட்ரீம். லாங் டைம் ட்ரீம்ன்னு சொல்றாங்களா, அப்போ நல்லா கனவுல இருந்தோம்னு வச்சுக்கோங்க, திடீர்னு எழுப்பிவிட்டா என்ன ஆகும்? அல்லாடிட்டு எந்திரிப்போமா, அதான் அல்லாடி கிருஷ்ணசாமி. அதுக்கப்புறம் அமெரிக்காவோட பெஸ்ட்னா இதயதுல்லா. நெக்ஸ்ட் இது 2 கன்ஃப்யூஸ் ஆகும். வழக்கறிஞரின் சொர்க்கம், வழக்கறிஞர்களின் சொர்க்கம். இது 2 யாருன்னு கன்ஃப்யூஸ் ஆகும். அப்படி வந்தா என்ன பண்ணீங்கன்னா, வழக்கறிஞர்ன்னு வருதா, அப்ப எப்பவுமே வழக்கறிஞர்கள் வந்து 5 பேர் கூட்டா இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னா ஐவர் ஜென்னிங்ஸு, வழக்கறிஞரின் சொர்க்கம்னா ஏவி டெய்ஸி. இதுலருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கங்க. இது இல்லனா சோர்ஸ் இருக்குல்ல, அதுலருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதே மாரி முகவரி பத்தி இந்த கேஸ் வந்து அதிகமா கேட்டே இருப்பாங்க. அதாவது பெருபாரி கேஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, முகவரி வந்து அரசியலமைப்பின் பகுதி அல்லன்னு சொல்லியிருக்கோம். 1960ல. அதே வந்து பகுதின்னு சொன்னா கேசவானந்த பாரதி. பகுதி, பாரதி. அத 2 லிங்க் பண்ணி வச்சுக்கங்க. 1973 3 எழுத்து. ஓகேவா? 3 எழுத்து பகுதி, பாரதி. இந்த 3யும் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் பார்ட். ஒருங்கிணைந்த பகுதின்னு சொன்னா எல்ஐசி கேஸ் 1995. அதுக்கடுத்து நபார்டு வந்து என்ன இயர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, 1982. இது நம்மளுக்கு தெரியும். ஜூலை 12 டேட் ரொம்ப முக்கியம். அத பார்த்துக்கங்க. நபார்டு என்னென்ன இனிஷியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேசிசி. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கிசான் கிரெடிட் கார்டு. ஆர்பியும், நபார்டும் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. அதே மாரி நபார்டு இன்னொன்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கும். அத வந்து பேங்கோட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. 1992ல. 10 இயர் ஆனிவர்சரிக்கு அதாவது 10 வருஷம் ஆயிருச்சுல்ல, அதனால வந்து இது பண்ணாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 1982ல ஸ்டார்ட் பண்றாங்க நபார்டு. எஸ்ஹெச்ஜி வந்து பேங்கோட மெர்ஜ் பண்ணது வந்து 1992. இது சார்ந்து பார்க்குறப்போ, நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப் எப்ப தமிழ்நாட்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 1989ல தர்மபுரியில ஃபர்ஸ்ட்டா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மகளிர் திட்டம். அது அந்த இது கீழ தான் செயல்படுத்துவாங்க. டிஎன்சிடிடபிள்யூ 1983ல உருவாக்கியிருப்பாங்க. அதுவும் வந்து இது சம்மந்தமா தான் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து 15த் ஃபினான்ஸ் கமிஷன். இதுக்கு வந்து என்.கே. சிங் வந்து ஹெட்டா இருப்பாரு. 14 வந்து ஒய்.வி. ரெட்டி. இத நம்ம போன இதுலயே பார்த்துருந்தோம். ஸோ கண்டிப்பா இதுலருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பான். அந்த 15, 16 இருக்குல்ல, அத ஃபுல்லாத்தையும் மக்கப் படிச்சுருங்க. எது கேட்டாலும் சொல்ற அளவுக்கு. ஸோ இதுலயே 2 இருக்கு. என்.கே. சிங்னா 5, ஒய்.வி. ரெட்டினா 14. 13 வந்து விஜய் வரும். 12 வந்து சாரி ரங்கராஜன் அந்த மாரி வரும். ஆமா கரெக்ட்டு தான் ரங்கராஜன். இப்போ 16வது அரவிந்த் பனகரியா. அது வந்து நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு குயிஸா வந்து நம்ம இன்னொன்னு விஷயம் வந்து கத்துக்கலாம். ஓகேவா? அசோக் குமார் லஹிரின்னு இருக்குல்ல அந்த டி ஆப்ஷன்ல. அவர் யாருன்னா, இப்ப ரீசென்ட்டா நிதி ஆயோக் கூட துணைத் தலைவரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் நிதி ஆயோக்கோட சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர். வைஸ் சேர்மன் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவரு தான் வந்து அசோக் குமார் லஹிரி. நெக்ஸ்ட்டு பிளானிங். இதுவும் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அம் பிளானிங்லேருந்து ஒண்ணா வந்து அந்த நேரு திட்டம் அந்த மாரி அதுவும் வந்துரும். இல்லன்னா இந்த மாரி ஏதோ ஒண்ணு ஜென்ரலா வந்து கேட்டுருவாங்க. 5 இயர் பிளானு, அ ஜ இது நிதி ஆணையம். இந்த மாரி ஏதோ ஒண்ணு கண்டிப்பா வந்துரும். ஸோ கண்டிப்பா பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து இம்பரேட்டிவ் பிளானிங். இம்பரேட்டிவ் பிளானிங் என்னன்னா,
கவர்மெண்ட் வந்து ப்ரீ டிட்டர்மினா ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, மேல இருந்து கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அத பண்ணியே ஆகணும். பிரைவேட்லாம் இருக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள. இது வந்து 1951லேருந்து 1991 வரைக்கும் இத ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு டார்கெட் குடுத்துருவாங்க. அத கண்டிப்பா அத மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கும். அதனால இது டார்கெட் பிளானிங்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து இம்பரேட்டிவ் 1951 ஸ்டார்ட் பண்ணது 1991 வரைக்கும் இருந்திருக்கும் இந்தியால. அதுக்கப்புறம் மீதி 5 இயர் பிளான்ல இண்டிகேட்டிவ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இண்டிகேட்டிவ் என்னன்னா, ஜஸ்ட் கவர்ன்மென்ட் கைடு மட்டும் பண்ணும். பிரைவேட் இன்வால்வ்மென்ட் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் 1991ல தான் வந்து எல்பிஜி வருதா? ஸோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிரைவேட் இன்வால்வ்மென்ட் இருக்கும். நம்ம அத வச்சு ஈஸியா போட்டுறலாம். இண்டிகேட்டிவ்னா இது மோஸ்ட்லி மிக்ஸ்ட் எக்கனாமியா இருக்கும். ஏன்னா அங்க தானே பிரைவேட், பப்ளிக் கலந்திருக்கும். அடுத்து வந்து இந்தியாவில் தாராளமய கொள்கை. அதாவது வொர்க்கிங் லைசென்ஸ் பாலிசி வந்து எந்த கமிட்டின்னு கேட்குறாங்க. தத் கமிட்டி. இது மேபி ஒன் டைம் கொஸ்டின் தான். அடுத்த டைம் கேட்க வாய்ப்பு கம்மி தான். பட் இது சார்ந்து மத்தத நம்ம நல்லா ரீகால் பண்ணிக்கலாம். நரசிம்மன் கமிட்டினாலே பேங்கிங் ரிஃபார்ம் கமிட்டின்னு சொல்லுவாங்க. 1991ல ஒருக்கா ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். 1998ல செகண்டு. அதில 1991ல தான் புக்ல குடுத்துருப்பாங்க. அதில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எஸ்எல்ஆர் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வந்து 38.5லேருந்து 25% குறைச்சிருப்பாங்க. அதே மாரி சிஆர்ஆர 5%லேருந்து 3-5% குறைச்சிருப்பாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து இது சார்ந்து பார்க்குறப்ப தாராளமயம்காட்டி எம்ஆர்டிபி ஆக்ட் பத்தி சொல்லியிருக்கேன். மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிஸ். இது வந்து 1969ல வந்திருக்கும். இது மெயினா என்னன்னா, லைசென்ஸ வந்து ஈஸியா குடுக்க மாட்டாங்க. அந்த மாரி இருக்கும். இத வந்து ஆனா அதனோட ரூல்ஸ் எல்லாம் தளர்த்திருப்பாங்க. எப்பன்னா 1991 எல்பிஜி வரப்போ. மொத்தமா தூக்கியிருக்க மாட்டாங்க. மொத்தமா எப்ப தூக்குவாங்கன்னா, 2002ல காம்படிஷன் ஆக்ட்ன்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. போட்டிச் சட்டம். அதன்படி தான் ஃபுல்லா எம்ஆர்டிபிய ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக கமிஷன் ஒண்ணு உருவாக்கியிருப்பாங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்ட்டு அது 2009ல. நீங்க வந்து இந்த எம்ஆர்டிபிக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. விஸ்வேஸ்வரய்யா 1934, பாம்பே திட்டம் 1940, காந்திய திட்டம் 1944, மக்கள் திட்டம் வந்து 1945, தேசிய திட்டக்குழு வந்து 1938, சர்வோதயா வந்து 1950. கூடிய சீக்கிரம் வந்து அடுத்த பார்ட் வந்து அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இதுக்கான எம்ப்டி கொஸ்டின் வந்து டெலகிராம்லயும், வாட்ஸ்அப்லயும் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க அதில டவுன்லோட் பண்ணிக்கங்க. இல்ல நெட்லயும் இருக்கும், அவைலபிளா இருக்கும். ஆனா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சில சிஏ ஐ மீன் திருப்பி கேட்காத கொஸ்டின்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் இதில பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்படி போடுறப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் அத நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அது மோஸ்ட்லி வந்து சிஏவா இருக்கும், இல்ல அன்வான்டடா இருக்கும். ஆ இல்லனாலும் வேற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அத பத்தி டேட்டா குடுத்துருப்போம். அதனால தான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா, ஐ மீன் இந்த கொஸ்டினுக்கான ஃபுல் வெர்ஷன் இருந்துச்சுன்னா, அத யூஸ் பண்ணிக்கங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படி இல்லனாலும் பிரிண்ட் எடுக்கிறனாலும், நான் என்ன நோட்ஸ் எடுத்தேனோ அத மட்டும் அனுப்பிச்சு விட்றேன். எம்ப்டியா இருக்கிறது, நோட் பண்ணாம இருக்கிறது. அத பிரிண்ட் போட்டு அதில நோட் பண்ணிக்கங்க. கடைசியில எல்லா பார்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த ஆன்ஸர்டு மார்க் பண்ணதும் அனுப்பிச்சு விட்றேன். ஓகேவா? அது மோஸ்ட்லி இந்த வீக்கெண்டுக்குள்ள அது வந்துரும். யாராச்சும் புதுசா பார்க்குறவங்களா இருந்தா, வாட்ஸ்அப் ஆர் டெலகிராம் இல்ல 2லயும் ஏதோ ஒண்ணு ஜாயின் பண்ணிக்கங்க. அதில ப்ராப்பரா அப்டேட் வந்துட்டே இருக்கும். பிடிஎஃபோ இல்ல இமேஜ் எல்லாமே அதில வந்துட்டே இருக்கும். ஸோ அதில ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து அனுப்புறோம். ஸோ அதே மாரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெறைய கத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.